ஹாய் வேறு மை நேம் இஸ் தர்ஷினி. நான் இதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோயினாக நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் நோ தட் மச் ஆஃப் தமிழ். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சர் நம்ம டிரெக்டர் சார் அண்ட் எவ்ரி திங் அவர் தான் நமக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் குட் சார். பொலிட்டீஷியன் சார் உள்ள இருக்காங்க, அவர் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க சார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு எப்படின்னா ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி நமக்கு ஆக்டிங் எப்படி பண்ணணும் திருப்பி ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா கூட அது இல்லை இந்த மாதிரி இல்லைம்மா இந்த மாதிரின்னு சொல்லி ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக நமக்கு எப்படின்னா ரொம்ப கேரிங்காக எடுத்து எனக்கு ரொம்ப இதுவாக கொடுத்துருக்காங்க. மூவி நல்லா வந்திருக்காங்க. 100% இது பக்கா வரும். இது நம்பிக்கையோடு பார்க்கலாம் நம்ம. தேங்க்ஸ். சரியா? ஓகே. படத்தை பற்றியே சொல்லிடுவா. செய்யாதே என்கிற படத்தை நான் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து டைரக்ட் பண்ணி கதையெல்லாம் எழுதி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி மியூசிக்கும் நாங்களே போட்டோம். ஒரு வித்தியாசமான வேலையை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள். இது வந்து போதை கலாச்சாரங்கள், அப்புறம் சாப்பாடு விஷயங்கள், சில பொதுவான விஷயங்களை தான் டச் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி விஷயத்தை நேரடியாக சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கணும்னு அது கதையாக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக கதைன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு கதையாக தெரியும். இதை உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறோம். நல்ல கதைகள்லாம் நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த படங்கள் விசா, ரெசிடென்சி, ஸ்பெக்ட்ரம், அப்புறம் வக்கீல் சண்முகம் அப்படிலாம் நல்ல படங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களுடைய ஹரிணி சுப்பு கிரியேஷன்ஸுக்கு ஓனர், இந்த ப்ரொடியூசர், இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் சுப்புலட்சுமி ஜெயராம். அவங்க அமெரிக்காவில் தான் இருக்காங்க. அவங்க இப்போ எல்லாமே யூனிட்டெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கனால நிறைய படங்கள் உங்களுக்கு வரப்போகுது. முதல் படமே அரசியல் ஒரு கொண்டு வரதுக்கான காரணம் இது அரசியல் கிடையாது. இதில் ஏன்னா பார்க்குறதுக்கு அரசியல் இருக்கும், ஏன்னா அரசியல்வாதிகள் நடிச்சிருக்கிறதுனால சொல்கிறீங்க. ஒரு ராஜா வந்து எங்களுக்கு நல்ல குடும்ப நண்பர். அவர் எனக்கு நல்லா தெரியும். அவருடைய அப்பியரன்ஸு எல்லாம் வந்து இந்த கேரக்டருக்கு இந்த படத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னா அரசியலுங்கிறதே நாங்கள் எடுத்துகிட்டு வரல. என் பேர் வாசு. இதுக்கு இந்த செய்த இடத்துல கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே இங்கே தான் அடையிலேருந்து பண்ணாங்க அதுக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இயக்குனர், ப்ரொடியூசர் எல்லாமே ஒரு ஆள் தான், அவர் தான் பண்ணியிருக்காங்க, சார் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கதைக்களம் எல்லாமே மதுரை, தேனி, திருநெல்வேலி, கொடைக்கானல் இந்த இதெல்லாம் போய்ட்டுருக்கு. எல்லாமே புதுமுகம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ, கச்சிராஜா வைக்கும்போது அவங்க க்ரௌடே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ செம்ம க்ரௌடு. ஒரு எலெக்ஷனை விட ஒரு சிஎம் வந்து எவ்வளோ ஒரு ஃபீல்டு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீல்டு இருந்து பயங்கரமாக பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கு க்ரௌடை கண்ட்ரோலே பண்ண முடியல. வர வச்சு எடுக்கும்போது ஃபீல்டு ஒரு நல்லா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும்போது ஆர்டிஸ்ட்டை வச்சு வேலை வாங்குறதுக்கு இவங்கள வச்சு வேலை வாங்குறதுக்கும் இவங்களை வச்சு வேலை வாங்கிடலாம் போல இருக்குது. ஆனால் அவங்களுக்கு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய விஷயம். மற்றபடி அவங்க செம்ம சூப்பராக பண்ணார். வந்ததுக்கு என்ன மாதிரி இடங்கள் அதுதான் மதுரை களம் எல்லாமே இருக்குது. அப்புறம் கொடைக்கானல், திருநெல்வேலி சரௌண்டிங்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு. என் பேர் குரு. பிக் ஸ்க்ரீனில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படம் எப்படி இருக்குன்னா, லைக் சின்னதாக சொல்லணும்னா ஒரு சாதாரண ஒரு பேஷண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் எப்படி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் எப்படி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அங்கே டாக்டர்ஸ் அவருக்கு என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க, ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கே என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டை வச்சு இந்த படம் ஃபுல்லாக போகும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோசியல் மெசேஜ் வித் கமர்ஷியல் என்டர்டெய்னரோட பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிக் ஸ்க்ரீன் மூவி. டாக்டர் ராஜா சார் தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. இனிஷியலாக நிறையா நியூ ஃபேஸ்னு சொல்லி நிறையா ப்ராப்ளம்ஸ், பட் சார் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம், நீ பண்ணு தம்பின்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இந்த நியூ ஃபேஸ் வந்து எல்லாருக்கும் பழகின ஃபேஸாக மாறுறதுக்கு மீடியா, ப்ரெஸ், மக்கள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஆமாம், கண்டிப்பாக. ஹெச் ராஜா சார் வந்து ஒரு பெரிய லெஜண்ட். அவரை வந்து எப்படி சொல்கிறது, டிவியில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் பார்க்குறத விட நேரில் 1-to-1 அவர் கூட பேசுகிறப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவர்கிட்ட பர்சனலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறத அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். நீங்கள் டிவியில் பார்க்குறது அதெல்லாம் சம்திங் டிஃப்ரெண்ட். நானும் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கேன். பட் பக்கத்தில் க்ளோஸாக அவர் கூட உட்காந்து ஒன் பேசுகிறப்போ
இப்படி ஒரு மனுஷன் இருக்காரா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான பர்சன் அவர் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் அவர் வந்து எந்த ஒரு இதுவுமே பார்க்காம நல்ல கண்டென்ட்டு, தம்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக வரான், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டு தான். புது பையன் சப்போர்ட் பண்ணுவோம், நல்ல கண்டென்ட், இது ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக முதல் படமே அறிமுகமாகிறப்ப அரசியல் சார்ந்து வரீங்க, ஒரு மாதிரி பயமா இல்லையா? எப்படி வந்து கண்டென்ட் வரும்? இல்லை, பயங்கிறத விட எல்லாமே ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் டைரக்டர் அவர் எடுக்கிற டிசிஷன் தான். நான் இந்த ஸ்டோரிக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். அது ஸ்டோரிக்கு ஸ்க்ரீனில் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி பயங்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஹெச்ராஜா சார் வச்சு கூட இருக்கப்போ ஒரு கான்சியஸ் இருக்கும் தான். பட் ஆனால் நல்லா வந்திருக்கு, நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.